10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி செய்ய போகிறோம். வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக பச்சை பட்டாணி வச்சு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சு புலாவ் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா, ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா சோக் பண்ண விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு பிளெண்டரில் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதோட பூண்டும் சேர்த்துக்கோங்க. 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாலாம் அரைக்காதீங்க, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் புலாவ் நல்ல வாசனையாக இருக்கும். இதுவும் இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. புலாவ் நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டுமே சேர்க்குறப்ப. இது சூடான பிறகு ஹோல் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய், இதோட ஒரு பெரிய ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்கோங்க, 4 லவங்கம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு நல்ல மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமை ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயமோட கலர் நல்லா மாறியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோல்ல மசாலா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஸோ 1 மினிட்க்கு இதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். பட்டாணி ஒரு 50%க்கு குக் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா என்ன செய்யணும்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்க. பச்சை பட்டாணி இருந்தால் கண்டிப்பாக இந்த புலாவை செஞ்சு கொடுங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வெந்தாச்சு. ஒரு 50%க்கு இந்த பச்சை பட்டாணி வெந்திருக்கு. ஸோ இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி 15 மினிட்ஸ்க்கு நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை மாத்திரம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதுக்கு மேலே ஒரு கை அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை சேர்க்குறப்ப இந்த புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அரிசி உடையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு குக்கர் உடனே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இதே போல் மேலே அரிசிலாம் தெரிய வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வரட்டும். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் ஆக விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக இப்படி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அரிசி உள்ளே குழஞ்சிடும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு, தனித்தனியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அரிசியும் பாருங்கள் நல்லா லாங் கிரெயின்ஸாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லைங்க. இது நம்ம ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுருக்கிறனால இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம்ல. ஸோ இது ரொம்ப வாசனையாக இருக்கும். சைட் டிஷ்ஷே யாருமே கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். காயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.